இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இறையூற்றினை போகினாரே. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு நேயர்களே, இந்த பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக இந்த அருட்பணியின் வாரத்தை கொண்டாடுகிற உங்களையும் என்னையும் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18வது உன் கடவுளாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உறைவிடங்களிலே நீ கோத்திரங்கள் தோறும் நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் ஏற்படுத்து. அவர்கள் ஜனங்களுக்கு நியாயாதிபதியும் நியாயத்தீர்க்க செய்ய வேண்டும். நியாயத்தீர்ப்பை புரட்டாதே, முகதாட்சணியம் காட்டாதே, பரிதானம் வாங்காதே. பரிதானம் ஞானியின் கண்களை குருடாக்கும். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு இறைவனுடைய அருள்பணி ஊழியம், மிஷினரி பணி ஊழியம் என்பது அறியாத இடத்துக்கு, தெரியாத மக்களுக்கு கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பது. சமுதாய கட்டுகளிலும் ஜாதிய ஒடுக்குதல்களிலும் அகப்பட்டு இருக்கிற மக்களுக்கு விடுதலையை கூறுவது. திருச்சபைக்குள்ளாக இருக்கிற ஜாதிய அடிமைத்தனத்தை, ஒரு இனம் மாத்திரமே நாங்கள் முன்னேற வேண்டும், நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும், நாங்களே இந்த திருச்சபையினுடைய ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லுகிற அந்த நிலை மாற வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கிறார்? அதற்கு ஏற்றபடி அதிகாரிகளை ஏற்படுத்து. உன்னுடைய கோத்திரங்கள் தோறும் நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் ஏற்படுத்து. இன்றைக்கு மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது ஏன் அன்றைக்கு தரங்கை மண்ணுக்கு சீகன் பால் புளுச்சோ இருவரும் வந்தார்கள்? ஏதோ ஒருவர் மறித்து விட்டார், அவருக்கு உதவியாக இருக்க இருவராக அனுப்புகிறார். இறை தூதுவர் நம்முடைய அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலர்களை அனுப்பும் பொழுது திருத்தூதுவர்கள் இருவராக அனுப்புகிறார். இயேசுவினுடைய இந்த நிலை தனித்துவமான ஒரு நிலையாக இருக்கிறது. திருமறையில் எந்த ஒரு நற்செய்தியும் ஒருவர் சொன்னால் வெறும் தகவல், அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. அதையே இருவர் சேர்ந்து சொன்னால் அது சாட்சி என்று யூத சட்டத்தின்படி செய்திக்கு இருவர் சாட்சியாக இருப்பதுதான் உண்மை என ஏற்கப்படுகிறது. இந்த பார்வையில் இயேசுவினுடைய சீடர்களை இருவராக அனுப்பி அவர் இருக்கலாம். ஆனால் நற்செய்தி பணி என்பது குழுமம் வாழ்க்கையை மையப்படுத்தும் ஒரு பணி. இது தனி மனிதன் ஆற்றும் பணி அல்ல, இது ஒரு கூட்டு பணி என்பதையே இயேசு இன்றைக்கு வலியுறுத்துகிறார். அன்பான இறை மக்களே, இருவராக செல்லும் பொழுது ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க முடியும், ஒருவர் மற்றவரின் மனசாட்சியாக செயல்பட முடியும். நற்செய்தி அறிவிக்க செல்லும்போது மனிதர்களையோ அல்லது விலங்குகளோ ஆபத்து எதிர்கொண்டால் இருவர் எளிதாக எதிர்த்து நிற்க முடியும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களில் இருவர் என்பது எப்போதுமே கூடுதல் பலம்தான் என்பதை இந்த காரியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்று நாம் சிந்திக்கிற இந்த வார்த்தையின்படி இணைந்து பயணித்தால் இந்த அருள்பணியை இனிப்போடு இனிதாய் செய்து முடிக்கலாம். ஒருமித்து பணி செய்தால் அனைத்து மக்களையும் உயர்வுக்கு கொண்டு வரலாம். ஜாதிய வித்தியாசத்தை தவிர்த்து இந்த அருள்பணி செய்தால் அனைத்தையும் நாம் ஒன்றாக்கலாம். ஆகவே தனித்து சாதிப்பது சிறந்தது என்று இறைவனுடைய சித்தம் அல்ல. உலகம் கற்றுத்தருகிற வேளையில் நாம் இணைந்து இந்த அருள்பணியை இயேசுனுடைய அழைப்புக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், அர்ப்பணிப்புக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மால் ஆன உதவிகளை இந்த அருள்பணிக்காக செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, இந்த அன்பான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், மாறாத கரம் எங்களோடு கூட இருந்து இந்த அருள்பணியின் வார விழாவில் நாங்கள் சிந்திக்கிற பேசுகிற அனைத்து காரியங்களையும் ஆண்டவரை எங்களுக்கு கை கொண்டு நடக்க எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.